இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நபரை பைபிள்லேருந்து எடுத்து காட்டுறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அதை எடுக்கணும், நீங்கள் பைபிளை திறக்கணும், ஸ்க்ரீனில் போடுற வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை பெண் வச்சிருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்போவே எனக்கு தெரியும், அப்படி இல்லை, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஆளுன்னு இப்போ நான் அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் 22ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சர்டிஃபிகேட்டை ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஆபிரகாமை என் ஆண்டவர் சந்தித்த போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அது வரைக்கும் ஆண்டவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விக்கிரக ஆராதனைக்காரர், தேவனற்றவர், தேவனுக்கு தூரமானவர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது 12ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்த ஒரு மனிதன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து இந்த 22ஆம் அதிகாரம், இந்த 12ஆம் வசனம் வருகிற வரைக்கும் ஆபிரகாமே நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று இங்கு சொல்லலையே. அப்போது இந்த வேர்டு எந்த இடத்துல கையாளப்படுகிறது அதை நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக நம்ம ஆலயத்துக்கு போனால் காணிக்கை கொடுத்தா, அல்லவிட்டால் ஆலயத்தில் நம்ம ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தால், அல்லது ஒரு கம்யூனிகேட் மெம்பர், அதாவது இப்போ கர்த்தருடைய பந்தி எடுத்தா, அல்லது சில சபைகளில் இந்த ஓட்டுலாம் போடுவாங்க, அப்படி இருந்தால் நம்ம சொல்கிறோம், நாங்கள் இந்த சர்ச் மெம்பரு, we are all God fearing people அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். அது தப்பு கிடையாது. ஆனால் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், இப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஆட்களா இல்லையான்றத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டஃப் டைம் வருது, ஒரு கடினமான சிச்சுவேஷன் வருது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் டிக்ளேர் பண்ணுறாரு, நீ எனக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஆமேன். அதே போல் யோசேப்பு கூட அப்படி தான். அப்போ இந்த நாட்களில் உங்கள் குடும்பம் தழைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எவ்வளவோ போராடி ஜெபம் பண்ணியாச்சு, எவ்வளவோ பைபிளும் வாசித்துட்டோம். நம்ம அதை விசுவாசிகளோடு பேசுகிறேன். இன்னொரு குரூப் இருக்குது, முடிஞ்சால் நம்ம மீட்டிங் போகலாம், முடிஞ்சால் ஆன்லைனில் பார்க்கலாம், முடிஞ்சால் சண்டே சர்வீஸுக்கு போகலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா அங்கே போயிடலாம், முடிஞ்சால் அந்த ஃபேமிலி ஜெபத்துக்கு போகலாம், இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லலாம். முடிஞ்சான்ற வேர்டு எப்போ வரும்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாரம் இல்லாதவங்க தான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அப்போது தேவனுக்கு பயப்படுதல் குடும்பங்களை தழைக்க பண்ணும். குடும்பம் தழைக்கணும். குடும்பம் எல்லாம் அதான் பார்த்தீங்கன்னா, எல்லா தேவனற்றவர்கள், இயேசுவை அறியாதவர்களும் குடும்பம் நடத்துகிறாங்க. எவ்வளோ எல்லா ஊர்லேயும் குடும்பங்கள் நடக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளின் குடும்பம் தழைக்கணும். வசனத்தின்படி, பைபிள் படி நம்ம குடும்பம் தழைக்கணும். தழைத்தல் என்றதுக்கு என்ன அர்த்தம்? மல்டிஃபிகேஷன், அந்த பெருகுதல். குடும்பம் பெருகணும். சரீரத்தில் அது தன்னால் பெருகிட்டே போயிடும் பொதுவாக. ஆனால் ஆவியில், ஆத்துமாவில் பெருகணும், ஸ்பிரிச்சுவலில் பெருகணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் இந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்னு இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறேன், இப்போ சொல்கிறேன்றாரு. அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முழு அதிகாரமும் சராசரி கிறிஸ்தவர்களுக்கு அறிமுகமான ஒரு அதிகாரம். ஈசாக்க பலியிட சொன்னார், அவர் போனார், பலியிட்டார், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். அதனால் அதை போட்டு நான் திரும்ப பேசணுங்கிறது என்னுடைய நடத்துதல் இல்லை. ஆனால் தேவனுக்கு இந்த ஆபிரகாமினுடைய சப்ஜெக்டில் இருந்த
தேவனுக்கு பயப்படுகிற ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று சோதனையை சகிப்பார்கள். ஒன்று சோதனையை சகிக்கிறவர்கள் தேவனுக்கு பயப்படுவாங்க. தேவனுக்கு பயப்படுற ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாஸ்டர்ஸாக இருக்கலாம், எங்களை மாதிரி இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், பைபிள் டீச்சர்ஸாக இருக்கலாம், பைபிள் உமனாக இருக்கலாம், தெருப்பிரசங்கியாராக இருக்கலாம், கோயில் குட்டியாக இருக்கலாம், ஆலயத்தில் வேலை பார்க்குற பாய் போடுறவங்களாக இருக்கலாம். ஆக மொத்தம் ஒரு மினிஸ்ட்ரி ஓரியன்ட் பீப்புள் அவங்க சில சோதனைகளுக்குள்ளே போவாங்க, கஷ்டங்களுக்குள்ளே போவாங்க. உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசிகளும் சில போராட்டங்களுக்குள்ளே போவாங்க. விசுவாசிகள் என்பது நம்ம சொல்கிற மாதிரி சர்ச் மெம்பரில் போனாலும் போகலைனாலும் ஓட்டு போட போகிற அந்த குரூப்பை சொல்லலை நான். அதாவது பிலீவர்ஸ் அப்படின்னா வேத வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு சித்தமானதை செய்யணுங்கிற ஆர்வமாக இருக்கிற தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், அவங்களுக்கு தான் பைபிள் விசுவாசிகள். ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட். சரி, ஓகே. இன்றைக்கு முதலாவது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. நம்பர் 1, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 22ஆம் அதிகாரம் வரைக்கும், அதாவது 12லேருந்து 22, இந்த சாப்டர் 12 இருந்து 22 வரைக்கும் அவன் ஆண்டவரோடே நடந்து கொண்டே வருகிறான். நீங்கள் அந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் துவங்கும் போது பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு 75 வயது. 75 வயது. அப்போ இந்த 75 வயதில் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை அவன் அறிகிறான். ஏற்கனவே 75 வயசு ஆயிட்டு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு பிறக்கும்போது 100 வயது. அப்போ 100 வயதை தாண்டின ஒரு சரீர பிரகாரமாக, உங்களுக்கு தெரியும் அவன் சரீரம் செத்துப்போன சரீரம்னு சொல்லியிருக்கு. அப்போ வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவர் இவருக்குள்ள ஒரு டெஸ்டிங்கை வைக்கிறாரு. அதற்கு அவர் இணக்கம் தெரிவிக்கிறார், இணங்குகிறார் என்பதை இந்த 1, 2, 3 வசனங்களிலே நம்ம வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தில், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை தன் குமார ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறிக்க இடத்துக்கு புறப்பட்டார். அப்போ அந்த வசனத்திலிருந்து என்ன காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்க? நான் கற்றுக்கொள்கிறேன்னா, அவர் சோதனையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், சோதனை வழியாய் கடந்து போக ஆயத்தம். ஆமென். சோதனை வழியாக கடந்து போக ஆயத்தம். இந்த நாட்களில் நம்ம சோதனை பற்றி பிரசங்கம் விரும்புறது இல்லை, பிரசங்கங்களுமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் வேதத்தை நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து, இனிமே வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, எல்டர்லி பீப்புள், ரிட்டையர்ட் ஆனவங்க, நீங்கள் பைபிளை கொஞ்சம் ஏதோ கடைமுறைக்கு டெய்லி பைபிள் வாசிக்கணுங்கிறதுக்காக வாசிக்கிறத நிறுத்திட்டு கொஞ்சம் நல்ல நீங்கள் வேதத்தை வாசித்து இரவும் பகலும் வேத வசனத்தில் தியானமாக இருக்கிறவர்கள் ஒன்று,
அதாவது ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது, சர்ச் பண்ணுறவங்க. அப்போ இந்த வசனம் பாருங்க, 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமேன்றாரு, இதோ இருக்கிறேன்னு கர்த்தர் சோதிக்க விரும்புகிறாரு. ஆண்டவர் சொல்கிறதுக்கு அவர் எந்த விதத்திலும் மறு உத்தரவு சொல்லலை. ஏற்கனவே 100 வயசில் கொடுக்குறாரு, 75லிருந்து 100 வயசு 25 வருஷம் விசுவாச பாதை இல்லை, விசுவாச பாதை. அப்போது ஆனாலும் ஆண்டவர் அவரை சோதனை வழியாய் நடத்தும் போது ஆபிரகாமுக்குள்ள அக்செப்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் என்னன்னு கேட்டால், நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் முன்னேறவே முடியாது. உங்கள் லைஃப்பில் தேவனோடு நடக்கும்போது, நான் பேசுறதெல்லாம் யாருக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், ஊழியம் செய்யணும், சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆத்தும ஆதாயம் பண்ணணும், கைப்பிரதி ஊழியம் செய்யணும், விசுவாச வாழ்க்கை வாழணும். அப்படி இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் அக்செப்டன்ஸ் ஆகும். மற்றபடினா சோதனையே கிடையாது. லார்ட் ஹஸ் டன் ஆல் திங்ஸ் ஆன் த காஸ் ஆஃப் கால்வரி, பி ஃப்ரீ, பி ரிலாக்ஸ்னா எல்லாரும் ஓ பிரைஸ் காட், ஆமேன், வெரி குட் லார்ட், த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ, ஆமேன் அப்படின்னு மடமடன்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவன் சோதனையை சகிக்கிறதுக்கு அவருக்குள்ள ஒரு நல்ல மனப்பக்குவம் இருந்தது. ஆமேன். நீங்கள் பைபிளில் சரி நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பவுல் என்ன சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, எனக்கு தான் இந்த போராட்டம், எனக்கு தான் இந்த உபத்திரவம், நான் ஐயோயோ இந்த நாட்களில் எவ்வளோ போராட்டம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, அப்போது இன்னொருத்தரோடு நான் ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிற போராட்டம் பார்த்தா அது என்னை விட பயங்கரமாக டெரிபிளாக இருக்குது. அப்போது இதிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் உடனே நம்ம நாட்டில், நம்ம ஊரில், அது நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்திய விசுவாசிகளுக்குள்ள டக்குன்னு ஏதாவது இருக்குமா, சாபம் வந்திருக்குமா, அது வந்திருக்குமா, இது வந்திருக்குமா, அல்லது பிசாசு உள்ளே வந்துட்டானா? ஏன்னா நம்ம இப்படியே நம்ம மைண்ட் செட்டப்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு வந்தால் தான் உங்களுக்கு தெரியுமே இது பிசாசு வந்திருக்கிறான் வீட்டுக்குள்ளேன்னு. முன்பின் தெரியாதவங்க கதவை தட்டினா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முன்பின் தெரியாதவங்க காலிங் பெல் அனுப்புனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முன்பின் தெரியாதவங்க உங்கள் கெயிட்டை தட்டினாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, அது மாதிரி தான். நல்ல நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும்போது சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறான்னா உங்கள் ஸ்பிரிட்டில் ஒரு விழிப்பு உணர்வு ஆண்டவர் உடனே எப்படி அலாம் அடிக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பிடுவார். ஆமேன். அப்போது இங்கே இந்த வசனத்தில் பவுல் எழுதுகிறார் பாருங்க, 1 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமே வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஐயா, மனுஷன்னா அவன் மனுஷன் பைபிளில் சொல்லுது இல்லை, எலியா ஒரு பெரிய பிரமாதமான ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. ஆனால் வாட் பைபிள் சேஸ், நம்மை போல பாடுள்ள மனுஷன். விசுவாசிகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு நாள் உங்களுக்கு எனக்கு சில பாடுகள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த பாடுகளும் சோதனையும் தேவனை நெருங்கி வாழுகிறவர்களுக்கு தான் அது அதிகமாக வரும். அப்போ அதை விட்டுட்டு தூரம் போயிடணுமா? அப்போ வராதானே. தூரம் போகிறவன் தூரத்திலே இருப்பான் கடைசி வரைக்கும். ஸ்கூலில் அந்த கடைசி பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அவன் நாளெல்லாம் கடைசி பெஞ்சு தான். அவன் அட்லீஸ்ட் மிடில் பெஞ்சு கூட வர்றதுக்கு பிரயாசப்பட மாட்டான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆண்டவர் அழகாக பேசுகிறாரு. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையில் வேறு சோதனை உனக்கு கிடையாது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் லார்ட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கையாளணும்? ஏன் இந்த இடத்துல சோதனை பற்றி பேசலாமே? அப்போ சோதனைக்குள்ளே போய் கொண்டிருக்கிற விசுவாசிகளை அவர் பலப்படுத்துகிறார். அப்போ இந்த நாட்களில் நான் இவ்வளோ தேவனுக்கு பயப்படுறேன், சின்சியராக இருக்கிறேன், நான் ஒரு சண்டே சர்வீஸ் கூட மிஸ் பண்ணுறதில்ல, ஒரு நாள் கூட நான் ஜெபிக்காமல் விடுறதில்ல. ஆனால் எங்களுக்கு தான் திடீர்னு இந்த மாதிரி ஷாக்கிங் நியூஸு, திடீர்னு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே. இந்த வசனத்தை பாருங்கள், நமக்கு வசனம் தானே ஆதாரம்.
அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். சோதனைக்குள்ளே போகிறவங்களுக்கு அவர் எழுதும்போது திடீர்னு இந்த வேர்டை உள்ள அவர் சொல்கிறாரு, தேவனும் உண்மை உள்ளவர். அப்படி லார்ட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். எதில் உண்மை உள்ளவர்? வார்த்தையில் உண்மை உள்ளவர். வேர்டில் அவர் சொன்னார்னா சொன்னதான். ரெண்டாவது எதில் உண்மை உள்ளவர்? மனதுருக்கத்தில் உண்மை உள்ளவர். மனதுருக்கத்தில் அவர் உண்மை உள்ளவர். அவர் மனதுருக்கிற தேவன். எப்போவுமே டஃப்பாக இருக்க மாட்டார். எப்போவுமே அவர் டஃப்பாகவே இருக்க மாட்டார். அவர் சில நேரத்தில் டஃப்பாக இருப்பார், சாட்டை எடுப்பார், சாட்டை எடுக்கவும் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவர் கொண்டு போய் அந்த 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 குற்றுயிராய் கிடந்தவனை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்து அவனுக்கு வேண்டிய பரிகாரம் செய்யவும் அவருக்கு தெரியும், இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், மனதுருக்கத்தில் உண்மை உள்ளவர். அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பார்த்தா அவருக்குள்ள ஒரு நம்பத்தக்க ஒரு தன்மை இருக்குது. நம்பக்கூடிய தன்மை ஆண்டவர்கிட்ட இருக்கும். நம்பகத்தன்மை. இந்த காலத்தில் எந்த மனுஷனையும் நம்ப முடியலையே, இல்லை? ஒய்ஃபை சொல்கிறா, புருஷனை நம்ப முடியல. புருஷன் சொல்லுவான், ஒய்ஃபு கூட நம்ம நம்ப முடியல பிரதர். எப்போ கழுத்தார் வாழுங்கன்னு தெரியாது, எப்போ காலை வாருவாங்கன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸை நம்ப முடியல, யாரையுமே நம்ப முடியல, யாரையுமே நம்ப முடியல. அப்போ இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ சோதனையின் வழியாக இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறவர்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்தது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அந்த சோதனையை நான் டீட்டெயிலாக பிரித்து காட்டுறேன். திராணிக்கு மேலாக. இப்போ எனக்கு எவ்வளோ திராணின்னு ஆண்டவருக்கு தெரியும். என்னால் எவ்வளோ சகிக்க முடியும், என்னால் எவ்வளோ தாங்க முடியும்னு அப்படி ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளோ தாங்க முடியும்? சரி, நீங்கள் கேட்கலாம், எதுக்கு என்னை போட்டு சோதிக்கிறாரு? ஐயா, நீ சோதிக்கப்பட்ட பின்னு தான் ஐயா பொன்னை போல விளங்க முடியும். பொன்னை போல விளங்கணும். உனக்கு இரும்பு வேணுமா, பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும் தானே சொல்லுவோம், இல்லையா? அப்போ பொன்னை போல் சோதிக்கப்பட்ட பிறகு தானே அந்த ஃபர்னஸ்குள்ளே போயிட்டு, அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு தானே ஒரு பொண்ணு, அது ஒரு விலையேற பெற்ற பொண்ணு பைபிள் சொல்லுது. அது எதுக்கு அடையாளம்? ஃபெய்த்துக்கு அடையாளம். விலையேற பெற்ற ஒரு விசுவாசம். சிலர் லைஃப்பில் பயங்கரமான ஆப்ரேஷன் வழியாக கடந்து போவாங்க, சரியா? பயங்கரமான விபத்துக்குள்ளே கடந்து போவாங்க. மரண பள்ளத்தாக்க வீட்டுக்குள்ளே வரும். ஆனால் அவங்க ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில வீட்டில் சும்மா கொஞ்சம் அப்படி வேலை போயிடும், அதோட ஆளாக இருக்க மாட்டான், சர்ச்சைக்கே வரமாட்டான், ஆண்டவரை தேட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். அப்போ அதில் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும், அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் திராணிக்கு மேலாக அவர் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்கப்படுகிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். பேதுருவே, இந்த சோதனைக்காரன் பிசாசு உன்னை சோதிக்க வரான், சொலவில போட்டு புடைக்க விரும்புகிறான். நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நம்ம ஆண்டவர் தானே, வல்லமை உடையவர் தானே. சாத்தானை விட வல்லமை அவருக்கு தானே உண்டு. சாத்தான் வந்தான், நான் ஒரு அடியாக தூக்கி வீசிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அவர் சொல்கிறாரு, நான் அனுமதி கொடுத்தேன், சொலவினால் உன்னை புடைக்கிறதுக்கு வகை தேடுறான், உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனாலும் சரி, போய் சொலவினால் போட்டு, சொலவு இல்லைன்னா முறம் போட்டு புடைச்சிக்கப்பான்னு விட்டுட்டு நான் பாட்டுக்கு தூங்கலை. உன்னுடைய விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது. அப்படின்னா இதுலேருந்து என்ன புரியுது? சோதனையின் வழியாக நீங்களும் நானும் கடந்து போகும்போது அந்த விசுவாசத்தின் அளவை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பைபிளில் மனப்பாடமாக சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. சரி, வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு வரியானா, ஐயோ நான் ஜெபிச்சு பார்க்குறேன்னா, உனக்கு ஜெபிச்சாலும் ஒன்றும் தெரியாது, அது வேறு விஷயம். உனக்கு ஜெபிச்சாலும் ஒன்றுமே தெரியாது. நான் ஜெபிச்சு சொல்கிறேன். விஷயம் என்னன்னு கேட்டால், அவன் வேலையை விட்டுட்டு, இங்கே இருக்கிற சௌகரியத்தை விட்டுட்டு அவன் வரமாட்டான். இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்த ஆட்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவருக்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, அந்த வார்த்தையை பாருங்க, சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உண்டாக்குகிறார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுக்குள்ளே, பர்சனலாக, ஊழியத்தில் அல்லது உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில்,
அல்லது நீங்கள் வேலை செய்கிற ஸ்தாபனங்களில், பள்ளிக்கூடங்களில் ஒரு சோதனையை பிசாசு கொண்டு வந்து வைக்கிறான்னா, அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழி, ஒரு ரூட்டை ஆண்டவர் காட்டிடுவார். உன்னை சோதனைக்கு உன்னை சோதனையில் நான் அந்த தூக்கிடுவேன்னு சொல்லலை. அந்த சோதனை உனக்கு வந்தாலும் அதுலேருந்து தப்புவதற்கு அதான முக்கியம். ஐயா, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகள், சோதனையில் நீ சிக்கி விடாதபடி, சோதனையிலேயே நீ மூழ்கி விடாதபடி, சோதனையிலேயே நீ பின்வாங்கி விடாதபடி, நீ நான் என்ன பண்ணுவேன், நீ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, தப்பி செல்வதற்கு ஒரு வழியை, வேற ரூட்டை உனக்காக நான் உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன். அதுதான் யாக்கோபு எழுதும்போது, யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஆமேன், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12 நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, பைபிள் எடுத்து பார்க்க ஸ்க்ரீனில் போடுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம், விசுவாசிகள் இந்த நாட்களில், ஆமேன், நீங்கள் விசுவாசத்துக்காக, ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடணும்னு யூதா சொல்கிறாரு. நீங்கள் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் விசுவாசம்லாம் போயிடும். மற்றவங்கள சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்துனா மற்றவனை பார்த்தான்னு வைங்க, அவ்வளோதான். அவனுங்க அப்படியே அந்த எரிகிற அக்னி சூளையிலே பஸ்மமாக போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா. அந்த போராட்டத்தின் நடுவிலும் யோபு தேவனை தூஷிக்கலை. யோபின் மனைவி யோபு போல தானே இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க எத்தனை வருஷம் அந்த லைஃப்பில் எத்தனை வருஷம் ஒய்ஃப் கூட இருந்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், அவங்க 2 பேரில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள். 2 பேரில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று, ஆமேன், அவரிடத்துல இந்த நன்மை பெற்ற நான் தீமை அனுபவிக்க வேண்டாமா, அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறார். ஒய்ஃப் சொல்கிறா, என்னையா ஆண்டவர்னு அவரை தூஷித்து வேற எங்கேயாவது போயிருன்னு சொல்லலாம், பரவாயில்ல, ஜீவனை விடு, உயிர் போட்டும் போடா அப்படின்ற. அவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இப்படி பலவிதமான சோதனைகள், வேதனைகள் வழியாக நீங்கள் போய்கொண்டு இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள காட் ஃபேரிங் எந்த அளவில் இருக்குதுன்னு தெரியும். எந்த அளவில் நான் தேவனுக்கு பயப்படுறேன் என்று தெரியும். இந்த சத்தியங்களெல்லாம் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட பேசிட்டு போகணுன்னு வர்றதில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே நம்பிக்கை துரோகம் பயங்கரமாக இருக்குது. நம்பிக்கை துரோகம் இன்னொரு பக்கம் உண்ட நாட்களில், இப்படிப்பட்ட சோதனை வேதனை நாட்களில், பயங்கரமான வெள்ளம், அதனால் வரக்கூடிய வியாதிகளில், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த விசுவாசம், நம்பிக்கையை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை பரலோகம் ஹானர் பண்ணும். அதனால் பரலோகம் உங்களை கைவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் தழைக்கும். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப, குடும்பங்கள் தழைக்கும். சண்டே சர்வீஸுக்கு வந்துட்டா தழைக்கும், 10,000 ரூபா காணிக்க கொடுத்துட்டா தழைக்கும். அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம இப்படி ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டா, மொட்டை போட்டுட்டா தழைக்கும், இல்லை நான் 100 ஏழைகளை சாப்பாடு கொடுத்துட்டா குடும்பம் தழைக்கும். ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை தேவன் மறுபடியும் அவனுக்கு கொடுத்து பூமியில் செட்டில் பண்ணிடுவார். ஆனால் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற இந்த பாதையை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பீட்டர் சாப்டர் 1 verse 6 என்ன நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டியது கொஞ்ச காலம். ஆமென். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போது நீங்கள் நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போவாதீங்க, விசுவாசத்தில் நீங்கள் பின்னடையாதீங்க. ஆமென். ஊழியத்தில் இன்றைக்கு ஊழியங்கள் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், விசுவாசிகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில் ஆர்வமில்லை. அது அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் போல் இன்றைக்கி
ஆமென். சபை போய்க்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் உண்மையான விசுவாசிகள் இன்னைக்கு தடுமாறுறாங்க. இன்னொரு பக்கம் ஆலயத்துக்கு வரல. இன்னொரு பக்கம் இது வேற விதமாக போய்கிட்டு இருக்குது சர்ச் விஷயங்கள்லாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்ச காலம் சோதனை, அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்ச காலம்தான். இதை நீங்கள் விசுவாசிங்க. நம்ம விசுவாசிக்கிறது என்ன? தரிசனங்களையும் படங்களையும் பார்த்தா விசுவாசிக்கிறோம், அல்லது விக்கிரகங்களை தொட்டு கும்பிட்டா விசுவாசிக்கிறோம்? இல்லை, வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். we are all stand on the word of God always. சரியா? நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவருடைய வசனத்தை நம்பி இருக்கிறோம். இன்னும் நீங்கள் பாருங்க, யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க. இதெல்லாம் முடியுமான்னு நினைக்கிறீங்களா? அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனையில் அகப்படும் போது, ஷார்ட்டா சொன்னா சந்தோஷமா இருங்கன்றாரு. யார் சொல்றது? யாக்கோபு சொல்றாரு. உனக்கு சோதனை வந்துட்டா சந்தோஷம் எப்படி பிரதர் இருக்கும்? சோதனையில் கண்ணீர், வேதனை, ஸ்ட்ரெஸ்ஸு, படபடப்பு, ஒரு மாதிரி குழப்பம், வேதனை, சஞ்சலம், எதிர்மறையான எண்ணம். அந்த நேரம் பார்த்து யாராவது ஏதாவது பிசாசு போராட்டமாக இருக்குமான்னு பாருங்க, இன்னொருத்தன் ஏதாவது ஒரு சாபமாக இருக்குமான்னு பாருங்க. அப்படி எவனாவது ஒருத்தன் சொன்னான்னு வைங்களேன், இன்னும் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போய், இல்லை நான் அதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பிறகு, கர்த்தரையை சார்ந்து வாழ ஆரம்பித்த பிறகு ஒன்று சொல்கிறேன், உலகம் உங்களை பகைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தினா உலகம் பகைக்கும். ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும், மனுஷரையும் பிரியப்படுத்தணும் அப்படின்னா உலகம் உங்களை பகைக்காது. ஒரு நாள் வரும்போது ஒரே அடியாக எங்கேயா கொண்டு போய் சொருவிடும். அவ்வளோதான். நான் சொல்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆண்டவரையும் அதாவது நான் ஆண்டவரை பிரியப்படுத்தினா மனுஷர் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும். அதுதான் வேர்ட் ஆஃப் காட். ஆனால் நான் ஒரு பக்கம் மனுஷனையும் பிரியப்படுத்திக்கணும் சில ஆட்களை, இன்னொரு பக்கம் ஏசப்பாவையும் பிரியப்படுத்திக்கணும். அப்படி பாலிஷ்டாக போகணும், அப்படி காம்ப்ரமைஸாக போகணும். கடைசியில் நானே கன்ஃபியூஷன் ஆகி கடைசியில் எல்லாரும் என்னை கைவிட்டு போயிடுவானுங்க. அதனால் தெளிவாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில் தெளிவாக இருக்கணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தான் இப்போ வசனம், இவர் பிலீவர்ஸுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எங்களுக்கு அந்த ஊழியத்தில் போராட்டம் வரும் நீங்கள் நினைக்கலாம். வாட் அபவுட் த ஃபர்ஸ்ட் வேர்டு? முதல் வசனம் என்ன? தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிற. அதாவது 12 கோத்திரங்கள்னா யாரு? ஆமா, யாக்கோபின் சந்ததி 12 கோத்திரம். ஆமேன். அதான் இஸ்ரவேல் ஜனம். ஆமேன். நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அதனால தான் நம்ம கையில் இந்த பைபிள் இருக்குது. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது அப்படின்னா ஏதாவது ஒரு போராட்டங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? வரும்னு அர்த்தம். ஒரு வழி, ஏதாவது ஒரு நெருக்கம். ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம், நம்ம we are not angels, இல்லை, நம்ம தேவ தூதர்கள் அல்ல, சாதாரண ஆர்டினரி பர்சன். அப்போது நமக்கு போராட்டங்கள் வரும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமென். சோதனையை அக்செப்ட் பண்ணுங்க. அந்த சோதனையின் வழியாக கடந்து போது, ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரோ, ஏன் ஆண்டவரே தானே இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் இப்படி என்ன நெருக்கிறாரோ அப்படின்னு நீங்க புலம்புனீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காட் தெரியலன்னு அர்த்தம். அப்ப அந்த நேரம் உண்மையிலே டஃப்பாக தான் இருக்கும், டஃப்பாக இருக்கும். உண்மையிலே சொல்றேன். இப்போ நம்ம கூட வாய் விட்டு புலம்புன மாதிரி இருக்கும். ஆனால் 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தெரியும், மை ரெடீமர் லீவ்ஸ். சரியா? எனக்கு தெரியும் நான் ஏன் இந்த மாதிரி நெருக்கத்தில் போறேன்னு. எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு உங்களுக்கு இருந்துருச்சுன்னா போதும். இந்த தெளிவு இல்லாமல் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆட்களை சாத்தான் அனுப்பி
இன்னும் உங்களை அந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி ஊற்றி உங்களை சஞ்சலப்படுத்த வைப்பான். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்து சொல்கிறேன், அப்புறம் ஜெபம் பண்ணிடுவோம். 2 பேதுருல இந்த சோதனை குறித்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், ஆமென், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். பாருங்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, வாசியுங்கள், சோதனை நின்று ரட்சிக்கவும். சோதனையிலிருந்து ரட்சிக்கவும். போதும், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார் அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவனுக்கு அது சொல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு வார்த்தை தான் அது. தேவ பக்தி உள்ளவனுக்கு சோதனை வரும். அப்போ எதுக்குடா தேவ பக்தின்னு கேட்காதீங்க, அந்த முடிவு என்ன சொல்லுது? ரட்சிக்கிற தேவன். இன்னொரு பைபிள் டிரான்ஸ்லேஷனில் விடுதலை ஆக்குகிற தேவன். அப்போ உண்மையாக நீங்கள் கிறிஸ்டியன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் விசுவாசத்திற்காகவோ பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்காகவோ எடுத்த தீர்மானத்துக்காகவோ நம்ம உண்மையாக நிற்கும்போது நம்ம நிற்போம், ஆனால் சுற்றி இருக்கிறவனால நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிற இந்த வசனத்தை பாருங்கள். அருமையான ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு காலையில் வாசித்தேன். அந்த 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வேதம் தெளிவாக சொல்லுங்க. 2 பேதுரு 2:9 நீங்கள் திரும்ப இன்னொருக்கு அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். திரும்ப 2 பேதுரு 2:9, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும். ஆமென். அப்போ தேவ பக்தி உள்ளவங்களை ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவங்க மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் அர்த்தம். தேவ பக்தி உள்ளவர்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ பக்தி உள்ளவங்களுக்கு அந்த சோதனை வரும்போது, ஆமாம் எனக்கு தான் சோதனை வருது, ஏன் உங்களுக்கு அதான் தெரியல அப்படின்னா உங்களுக்கு பைபிள் தெரியல. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு எல்லா வசனமும் தெரியும், வாக்கு தத்தம் தெரியும் உங்களுக்கு. இந்தந்த வாக்கு தத்தம் எடுத்து இந்தந்த வாக்கு தத்தம் எடுத்து நம்ம வாக்கு தத்தத்தை சும்மா சொல்லியே பழகிட்டோமே தவிர வாக்கு தத்தம் எந்த நேரத்தில் பயன்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்கறது இல்லை. சரி, அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடுவோமா? வெளிப்படுத்தல் விசேஷம். நீங்கள் த புக் ஆஃப் ரெவலேஷனில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கலாம். ஸ்க்ரீனில் போடுங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேலும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஷார்ட்டாக சொல்லுங்க. சொன்னால் சோதனை காலத்தில் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. சோதனை காலத்தில் கர்த்தர் நம்மளை கழட்டி விட்டுற மாட்டார். சோதனை காலத்தில் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு சாயந்தரத்தில் ஏன் நான் இந்த சோதனை பற்றிய இவ்வளோ வசனங்களை எடுத்து சொன்னேன்? இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன். பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், இன்னும் அதையும் கடந்து சுவிசேஷ பணியில் ஈடுபடுகிறோம். நம்முடைய காணிக்கை பொருளாதாரம் அது இது எல்லாத்தையும் தேவனுக்கு கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் நஷ்டமடைகிறோம், கஷ்டப்படுகிறோம், போராட்டத்தில் வருகிறோம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளால் வருகிற போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், அதாவது சோதனையை சகிக்க ஆபிரகாம் தன்னை அந்த சோதனையின் வழியாக போகிறதுக்கு தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டார். சரியா? தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். ஏன்னா அவருக்கு 25 இயர்ஸ் கர்த்தரோடு ட்ராவல் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமென். எப்போதெல்லாம் அவன் ஒய்ஃபே பாருங்கள், இங்கேயும் கூட ஒரு நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டு பேசுவார், நான் அதை தரேன் இதை தரேன். அவள் உள்ளேருந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? உள்ளேருந்து சாராள் சிரிப்பா. உன் மனைவி சாராள் சிரிக்கிறப்ப உடனே போய் சொல்லணும், நான் சிரிக்கலைன்றேன் அண்ணன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் அவருக்கு தெரியும் 25 வருஷம் அனுபவத்தில். அப்போ நீங்கள் என்ன பார்த்து, நானும் 25 வருஷம் இப்படியே கடந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் அப்படி நீங்கள் போயிடாதீங்க. உடனே நம்ம ஆட்கள் டப்பன்னு அப்படி போயிடக்கூடாது. அதாவது அவர் தேவனோடு நடந்தார், தேவனோடு பழகினார்.
தேவனோடு உறவாடினார். சரியா? அதனால தான் என்ன ஆண்டவரே 100 வருஷமாக நான் வயசான காலத்தில் ஜெவமணி விசுவாசத்தோடு நடந்து ஈசாக்கை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அவனை எடுக்கிறேன்னு சொல்கிறீரே, ஏதோ ஒரு வார்த்தை தந்து வாய் திறந்தான்னா திறக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவரை பற்றி. அதனால தான் அந்த வேலைக்காரர்களோடு கூட போகும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் வந்தவுடனே கண்களை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் குறித்த இடத்தை அவன் கண்ணால் பார்த்த உடனே தன்னோடு கூட்டி கொண்டு போன வேலைக்காரரை அங்கே நிறுத்திட்டு, நாங்கள் போயிட்டு கர்த்தரை தொழுது கொண்டு நானும் என்னுடைய மகனாகிய ஈசாக்கும் திரும்பி வருவோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமாம், நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசணும். சரியா? கஷ்ட காலத்தில், உபத்திரவ காலத்தில், அந்த நேரத்தை தப்பி தவறி வாய் வளரி மனுஷீகத்தில் நம்ம எதாகிலும் அவசரப்பட்டு சில அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாலும் தனியாக போய் ஜெபம் பண்ணி கன்ஃபஸ் பண்ணி அந்த வேர்டெல்லாம் கேன்சல் பண்ணி, ஆண்டவரே நிச்சயமாய் ஆண்டவரே அந்த ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். போகாமலேயே இப்படி போயிட்டு சும்மா தலையை காட்டு வந்துட மாட்டோம். சிலர் பாஸ்டர் பார்த்துறா சொன்னால் தலையை அப்படி காட்டிட்டு தோத்துறாயா அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தா முடிவில் சர்ச்சில் இருக்க மாட்டான். ஏன்னா ஒரு தலையை காட்டு வந்துடுறேன், அதான் நம்ம தமிழில் சொல்கிறது, தலையை காட்டு வந்துடுறேன். தலையை காட்டுறது கிடையாது, வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவர். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அந்த சோதனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்கள் திரும்பி வருவோம், ஈசாக்கோடு நான் திரும்பி வருவேன். ஜெபம் பண்ணலாமா? இன்னும் சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லும்படி சொல்லி இருக்கிறார். அதனால் குடும்பம் தழைக்கும், பயப்படாதீங்க, உங்கள் குடும்பம் தழைக்கும். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் விசுவாசி. ஆமேன். உங்களுக்கு வருமானமும் இல்லை, ஏதோ கொஞ்சம் வருமானம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனா இடையில மனுஷனை நம்புறது போயிடக்கூடாது. சில பேர் பாருங்கள், எங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட்டு எங்கள் ஊழியர்கள் இங்கே ஊழியமும் செஞ்சுக்கிடுவாங்க, அங்கே போய் சைடில் ரியல் எஸ்டேட்டும் பண்ணிக்கிடுவான். அது பண்ணுறது கிடையாது, அது தப்பு கிடையாது. அப்போ நீ பார்ட் டைம்னு சொல்லணும்னு நான் சொல்லுவேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில், ஊழியர்கள் மீட்டிங்கில் சொல்லுவேன், நான் பார்ட் டைம் ஊழியர், குட். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது ஆனால் ஒன்று 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, அது வேறு விஷயம். அப்போ ஒருத்தனை நேசித்து இன்னொருத்தனை பகைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சரி, அது வேறு சப்ஜெக்ட். சரி, இப்போது நான் உங்களோடு என்ன பேசி இருக்கிறேன் என்று கேட்டால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால என்ன சோதனையின் வழியாக நீங்கள் போகிறீங்களோ, நீங்கள் சோதனைக்குள்ளே போக 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 இத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காண்பித்து சொன்னதில் இப்பொழுது நீங்கள் திடப்பட்டுருப்பீங்க, தைரியமாகிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம், கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுவோம். இயேசுவின் நாமத்தினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போதாண்டா அறிஞ்சிருக்கிறேன். எங்கே வச்சு சொல்கிறாரு? அந்த மோரியா மலையில் பலிபீடம் கட்டும்போது தான் சொன்னாரா? இல்லை. ஆமாம், இங்கேருந்து அந்த விறகு கட்டையும் அந்த தீயும் தூக்கிட்டு போனானே அப்போ சொன்னாரா? சரி, ஈசாக்கை கையை காலை கட்டும்போது சொன்னாரா? இல்லையே. ஈசாக்கை வச்சே பலிபீடம் வச்சு, ஈசாக்கை வச்சே விறகுகளை அடுக்க வச்சு இப்போ சொன்னாரா? இல்லையே. ஈசாக்கை கிடத்தும் போது சொன்னாரா? இல்லையே. கத்தி எடுத்து ஓங்கி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆமென் தேவதூதன் பேசுகிறான், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதப்பா, அவனுக்கு ஒரு தீங்கு நீ செய்யாத, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை. அதனால ஏன் ஆண்டவர் இன்னும் இவ்வளோ நெருக்கம், எவ்வளோ இன்னும் போராடுறீங்களா? அந்த 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 சப்ஜெக்ட் உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டாங்க. அவன் மோரியா மலையில் ஏறும்போது ஆமாம் தோத்திரம் பண்ணி பாட்டு பாடிக்கிட்ட ஏறி இருப்பார் தகப்பன் அப்படி ஏறி இருப்பாரா? இந்த 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 திட்டத்தை ஆண்டவர் சாராளோட சேர்ந்து செய்ய அப்படி சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு தான் இவன் தான் விஷன் உள்ள ஆள். இவர் தான் தரிசனம் பெற்றவனுக்கு தான் போராட்டம் வரும்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த பொறுப்பு அவங்க கையில் கொடுக்குறாரு, ஆபிரகாம் கையில் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் விறகு, இன்னொரு பக்கம் தீ. அவன் பையனை கூட்டிகிட்டு போகும்போது அவன் உள்ள எப்படி இருந்திருக்கும், மலை ஏறும்போது எப்படி இருந்திருக்கும், இல்லை டஃப் டைம், இல்லை பெயின்ஃபுல் ஜாப்.
ஆனாலும் பாருங்க அவர் பலிபீடம் கட்டுகிறார். ஆமாம், அவருக்கு தெரியும் உள்ளத்தில், அவருக்கு தெரியும் நாங்கள் 2 பேர் தான் போக போகிறோம், உயிரோடு தான் அவனை கூட்டிகிட்டு போக போகிறேன் என்று அவனுக்கு தெரியும். அதே போல் அவன் போனான். வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். என்னை பொறுத்தவரையில் ஆண்டவர் என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மற்றவங்க பார்த்து அந்த அம்மா கர்த்தருக்கு பயப்படுறவங்க, பாஸ்டர் சொல்கிறது நல்லது, எங்களை மாதிரி ஊழியக்காரங்க சொல்கிறது நல்லது, நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறது நல்லது தான். ஆனால் பரலோகமே சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சர்டிஃபிகேட்டுக்கு இணையாக உலகத்தில் எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது. தேவனுக்கு பயப்படுகிறது. அப்போ தேவனுக்கு பயப்படணும்னா இவ்வளோ கஷ்டப்படணுமா? இல்லை. ஆசீர்வாதங்களை, நாளைக்கு ஆசீர்வாதங்களை பேச போகிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய ஆசீர்வாதங்களை. சரியா? கர்த்தருடைய நாமத்தினால சோதனையோடு அந்த 22ஆம் அதிகாரத்தோடு ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைல் முடிஞ்சிருச்சோ? அந்த லைஃபினுடைய நாட்கள் முடிஞ்சிட்டா? இல்லை. ஆமாம், இனிதான் ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ரிவைவலே இருந்தது. அதனால் சோதனை காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கையை உயர்த்தி படுக்கையில் படுத்து கிடக்கிறவங்க அல்லது உட்கார்ந்து இருக்கிறவங்க, நாற்காலிகளில் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, முடிஞ்சா என்ன போல 2 கரங்களை உயர்த்த முடியுமானால், ஆமாண்டவரே, இன்றைக்கு எங்களை இவ்வளவாய் நேசித்து இந்த சோதனை வேதனை கஷ்டங்களை குறித்து பேசி எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. Lord, we are all after all ordinary people. ஆமாண்டவரே, காலையில மலர்க்கிற மாலையில வாடி போகிற பூவை போல இருக்கிறோம்ப்பா, புல்லை போல இருக்கிறோம்ப்பா. ஆனால் இவ்வளவா எங்களை நேசித்து ஆண்டவரே நாங்க உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். சோதனை ஆபிரகாம் மேற்கொண்டதை எங்களுக்கு அடையாளம் காட்டினீரே, மேற்கோள் காட்டினீரே. ஆண்டவரே, எங்க எல்லாரும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அந்த 2 கரங்களை எங்கள் ஆண்டவர் பிடிப்பீராக. வழி இதுவே என்று சொல்லுங்க. தைரியமா இரு. நீ நினைக்கிறது போல அல்ல, நீ யூகிக்கிறது போல அல்ல, நீ சந்தேகப்படுகிறது போல அல்ல. ஆமென். காரியம் மாறுதலாய் முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி அன்புக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படுகிறதின் ஆசீர்வாதங்களை, குடும்பங்களின் தலைக்கிறதின் ஆசீர்வாதங்களை எங்களோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.